வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 8 ஜூலை 2025 உங்களுக்காக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்க பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் அதனுடைய பருவமழை அச்சாணி மான்சூன் ஆக்சிஸ் தொடர்ந்து அதே பகுதிகளிலிருந்து நீடிக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஈரமிகு தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து மேற்கு கரையோர பகுதிகளிலிருந்து ஈர்க்கப்படுகிறது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும், கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து பல பகுதிகளில் தொடர்ச்சியாக மிதமானது முதல் கனமழையும், உத்தர கன்னடா கோவா மாநிலங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து தெலுங்கானாவில் படிப்படியாக மழையினுடைய பகுதிகள் அதிகரிக்கும். மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதிலாபாத், நிர்மல், கொமரம்பீம், மஞ்சிரியால், ஜெய்சங்கர் பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பும், ஹைதராபாத் உள்பட மற்ற மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடியும். அதே நேரத்தில் ஆந்திராவில் இன்றைக்கி பொறுத்தவரையிலும் ராயலசீமா பகுதிகள், கர்னூல், கடப்பா, நந்தியால் மற்றும் நெல்லூர், காவாலி பகுதிகள் மற்றும் குண்டூர், அதுக்கப்புறம் வட ஆந்திர பகுதிகளில் விஜயநகரம், விசாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகள், தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகளும் இன்று இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வெப்பத்தின் பொறுத்தவரையிலும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி கூடுதலான வெப்பம்தான் பதிவாகும். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை முழுவீச்சில் தொடங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறைந்துவிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையினுடைய தொகுப்பின் மிக முக்கியமான வெர்ஷன் உங்களுக்காக. இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை, சி யூ, ஹேவ் எ நைஸ்